السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أنا صببنا الماء صبا ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا متاعا لكم ولأنعامكم. وقال أيضا وأمطرنا عليهم مطرا فساء مطر المنذرين. صدق الله وصدق رسول الله. قال نبينا صلى الله عليه وسلم اللهم صيبا نافعا اللهم صيبا نافعا اللهم صيبا نافعا. அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாக. அவனது தூதர் அகிலத்தின் அருட்கொடை நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் பரிசுத்த வாழ்வை தங்களுடைய வாழ்க்கையிலே வலுவாது பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், இந்த ஜும்மா நன்னாளில் இங்கு ஒன்று கூடியிருக்கிற நம் மக்கள் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹ்வின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இஸ்லாமிய மாத வரிசையில் புனிதமிகு ஜமாதுல் ஆஹிர் மாதத்தின் 2ஆம் ஜும்மாவினை அடைய பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மரியாதைக்குரியவர்களே, கடந்த சில நாட்களாக டிட்வா புயல், இந்த புயலின் தாக்கம் இலங்கை மற்றும் மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகளில் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த புயலின் காரணமாக ஏற்பட்ட மழை மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் நிலச்சரிவின் காரணமாகவும் இலங்கையில் சுமார் 474 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இன்னும் 350க்கும் அதிகமான மக்களை காணவில்லை என்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலச்சரிவு மற்றும் வெள்ள பாதிப்பினால் 12 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அந்த நாட்டிலே பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். 2 மாதங்கள் மூழ்கிற அளவுக்கு சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல் நம்மை அதிர்ச்சி அடைய வைக்கிறது. அதேபோல இலங்கையில் 22 மாவட்டங்கள் இந்த வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நிலச்சரிவு எச்சரிக்கை, இன்னும் சில மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு ஏற்படும் என்கிற எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அதேபோல மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலேயும் மிகப்பெரிய உயிர் சேதம் இந்த வெள்ளப்பெருக்கினால், இந்த டிட்வா புயலினால் ஏற்பட்டிருக்கிறது. அதிலேயும் இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் 700க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் உலகின் சில நாடுகளில் ஏற்பட்டிருக்கிறது. நாம் வசிக்கிற தமிழகத்திலும் கூட சில பாதிப்புகள்
இந்த மழையினால், வெள்ளத்தினால், புயலினால் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இது போன்ற பாதிப்புகளிலிருந்து நம்மையும் உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவில் மறுவாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக. வெள்ளத்தில், நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்களை அல்லாஹு தாலா ஷஹீதுகளாக, உயிர் தியாகிகளாக ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். மரியாதைக்குரியவர்களே, இந்த உலகம் விஞ்ஞானத்தில் பல்வேறு விதமான வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இன்றைக்கு வானிலை ஆய்வு மையங்கள், கடல்களில் கேமராக்கள், வானத்திலே சுற்றி வருகிற சேட்டலைட்டுகள் என்ற எவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வின் ரகசியங்களை அறிய முடியாது. எவ்வளவுதான் விஞ்ஞானத்தில் வளர்ந்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரகசியங்களை யாராலும் அறிய முடியாது. இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் எவ்வளவு வளர்ச்சி கண்டிருக்கிறது தொழில்நுட்பத்திலே. உலக நாடுகள், நாசா உள்ளிட்டவைகள் வானிலை ஆய்வு, வானிலை ஆராய்ச்சி என்கிற ரீதியில் பல்வேறு விதமான உச்சங்களை தொட்டாலும் கூட இன்றைக்கும் காணாமல் போன பல விமானங்களை எங்கே போனது என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. பல விமானங்கள் காணாமல் போயிருக்கிறது. அவைகள் எங்கே போனது என்று நவீன கேமராக்களை வைத்திருக்கிற இந்த உலகத்தால், இந்த விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், அல்லாஹ்வின் ரகசியங்களை எல்லோராலும் அறிந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் ரகசியங்களில் ஒன்றுதான் மழை. அது அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எங்கு எவ்வளவு பெய்யும் என்பது அவனுக்குத்தான் தெரியும். எந்த பகுதியில் எவ்வளவு மழை பெய்யும் என்று எவ்வளவுதான் கருவிகளை வைத்து சொன்னாலும் அது ஊர்ஜிதமான தகவல் அல்ல. இங்கே பெய்யக்கூடும், இங்கே பெய்யலாம், இங்கே கனமழை பெய்யலாம், இங்கே சுமாரான மழை பெய்யலாம் என்றெல்லாம் வானிலை ஆய்வு சொல்லும். ஆனால் அவர்கள் எங்கே கனமழை என்றார்களோ அங்கே லேசான மழை பெய்யும். எங்கே லேசான மழை என்றார்களோ அங்கே மிக அதிகமான கனமழை பெய்யும். ஆக மழை என்பது அல்லாஹ்வின் ரகசியங்களில் ஒன்றாக இருக்கிறது. சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்கள். பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை விடுவார்கள் கனமழை பெய்யும் என்று. ஆனால் அவர்கள் எந்த மாவட்டங்களை குறிப்பிட்டு சொன்னார்களோ, எந்த மாவட்டங்களில் பள்ளிக்கூடங்கள் விடுமுறை விடப்பட்டதோ அந்த மாவட்டங்களில் வெயில் கொளுத்தும். கனமழை வரும் என்று எதிர்பார்ப்பில் விடுமுறை விடப்பட்ட அந்த மாவட்டங்களில் வெயில் கொளுத்துவதை பார்க்க முடிகிறது. ஆக மழை என்பது அல்லாஹ்வின் ரகசியத்தில் உள்ளதாக இருக்கிறது, அவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளதாக இருக்கிறது. எங்கே எவ்வளவு பெய்ய வேண்டும் என்பதை அவன்தான் முடிவு செய்கிறான். எந்த பகுதிக்கு எவ்வளவு மழை வேண்டும் என்பதை அவன்தான் முடிவு செய்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலம் மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்சும் பிஅய்யி அர்தின் தமூத். 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அறிய முடியாது. கியாமத் நாள் எப்போது வரும் என்கிற அறிவு அவனிடத்தில் தான் இருக்கிறது. மழை பற்றிய ஞானம் அவனிடத்தில் தான் இருக்கிறது. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பற்றிய அறிவு அவனிடத்தில் தான் இருக்கிறது. நாளை நீ என்ன சம்பாதிப்பா என்பதை பற்றிய அறிவு அவனிடத்தில் தான் இருக்கிறது. எங்கே உனக்கு மரணம் வரும் என்கிற அறிவும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. 5 விஷயத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். கியாமத் நாள் எப்போது வரும் என்பதும், மழை எங்கே எப்போது எப்படி பெய்யும் என்பதும், அதே போல கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை பற்றிய அறிவும், நாளை என்ன சம்பாதிப்போம் என்பதை பற்றிய அறிவும், மரணம் எங்கே வரும், எப்படி வரும், எப்போது வரும் என்பதை அவன்தான் அறிவான். இதிலே அல்லாஹ் சொல்வது மலையை பற்றிய அறிவு அவனிடத்தில் தான் இருக்கிறது. எனவே மலை என்பது அல்லாஹ்வின் ரகசியங்களில் ஒன்று. எந்த ஆய்வாளரும் எந்த விஞ்ஞானியும் அறுதியிட்டு உறுதியாக இந்த இடத்தில்
மழை வந்தே தீரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. மரியாதைக்குரியவர்களே, மழை குறித்து இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன? நாம் எப்படி பார்க்கிறோம் மழையை? மழை பெய்கிற போது நம்மில் பலரும் இந்த வார்த்தைகளை சொல்லிவிடுகிறோம். பாழாய் போன மழையால் என் தொழில் நஷ்டம், வியாபாரம் நஷ்டம், எங்கேயும் பொழப்புக்கு போக முடியல, இந்த பாழாய் போன மழை என்று மழையை நாம் திட்டிவிடுகிறோம். அப்படி திட்டக்கூடாது. மழை பெய்கிற போது துஆ செய்ய வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெய்வதை பார்த்தால் அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, இறைவா இந்த மழையை பயனுள்ள மழையாக ஆக்கு என்று துஆ செய்வார்கள். மழை பெய்கிற போது நாமும் இப்படித்தான் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, இறைவா இந்த மழையை பயனுள்ள மழையாக ஆக்கு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துஆ செய்வார்கள். நாம் அப்படி துஆ செய்ய வேண்டுமே ஒழிய நாம் மழையை திட்டக்கூடாது. சஹாபாக்கள், தாபியீன்கள் எல்லாம் இப்படி துஆ செய்வார்கள். இறைவா எங்களுக்கு பயனுள்ள மழையாக இந்த மழையை ஆக்கு, இனிமையான மழையாக ஆக்கு. இறைவா லா தக்துல்னா பிகலபிக், உன்னுடைய கோபத்தால் எங்களை அழித்து விடாதே, கொன்று விடாதே. வலா துஹ்லிக்னா பிஅதாபிக், உன்னுடைய வேதனையால் எங்களை அழித்து விடாதே. வஆஃபினா கப்ல தாலிக், எங்களை இதற்கு முன்னால் நன்றாக வாழவை என்று அவர்கள் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி. இறைவா, இந்த மலையில் நீ கொண்டு வந்த உன்னிடத்திலே அந்த மலையின் நன்மையை கேட்கிறோம், அதன் மூலம் கிடைக்கிற நன்மையை நாங்கள் கேட்கிறோம். இதனால் என்ன தீமைகள் வருமோ அந்த தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சஹாபாக்களும் அதை அடுத்து வந்தவர்களும் துஆ செய்வார்கள் என்று பார்க்கிறோம். ஆக மழையை நாம் திட்டக்கூடாது. மழை பெய்கிற போது இறைவா இந்த மழையை பயனுள்ள மழையாக தா என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். மழை வந்தால் நமக்கு வருத்தம் வருகிறது, வருத்தம் வரக்கூடாது, நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் முபாரகா, பரக்கத் பொருந்திய நீரை வானத்திலிருந்து நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மழை நீரை அல்லாஹ் பரக்கத் பொருந்தியது என்று சொல்கிறான். ஃபஅம்பத்னா பிஹி ஜன்னாத்தின் வஹப்பல் ஹசீத், அந்த பரக்கத்தான நீரின் மூலமாக தோட்டங்களும் அறுவடை செய்யப்படும் தானியங்களையும் நாம் முளைய வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். மரியாதைக்குரியவர்களே, நாம் உயிர் வாழ காய்கறிகள், தானியங்கள், பலவர்க்கங்கள் எல்லாம் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. உணவு மனிதனுக்கு அவசியமான அத்தியாவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் வருவது இந்த மழையால் தான். மழையால் தான் நமக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்கிறது. மழை இல்லாவிட்டால், வறட்சி ஏற்பட்டு விட்டால், பஞ்சம் ஏற்பட்டு விட்டால் இவைகள் நமக்கு கிடைக்காது. மழையினால் தான் இவைகள் கிடைக்கிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின், இந்த நீரிலிருந்து தான் நாம் உயிருள்ள எல்லாவற்றையும் உருவாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எல்லா உயிர்களும் உயிர் வாழ்வதற்கு இந்த நீர் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வார்கள். நீர் இல்லாமல் இந்த உலகு அமையுமா? யோசித்து பார்க்க வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, இந்த பூமியில் சுமார் 71% மேற்பரப்பு நீரால் சூழப்பட்டிருக்கிறது. மீதி 29% தான் தரைப்பகுதி. 71% நீர்ப்பரப்பால் நீரால் சூழப்பட்டிருக்கிறது. அந்த நீரிலே 97.5% உப்பு நீர். 97.5% உப்பு நீர் தான் இந்த பூமியில இருக்கிறது. மீதமுள்ள 2% மட்டுமே குடிப்பதற்கு உகந்த தண்ணீராக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீரும் கூட பெரும்பாலும் பனிப்பாறைகள், பனிக்கட்டிகளாகவே இருக்கிறது. அந்த 2% நீர் இருக்கிறது, அதில் 20% தான் நிலத்தடி நீர். அதில் 20% தான் நிலத்தடி நீர். மீதி இருக்கிற 80% ஆறுகள்,
மற்றும் ஏரிகளின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இந்த நீர்வளம் என்பது மழை இல்லாமல் வராது. இந்த நீர்வளம் என்பது மழை இல்லாமல் வராது. நீரின்றி அமையாது உலகு. அப்படியானால் நீர் இந்த உலகத்திற்கு அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது அனைத்தும் மழையால் தான் கிடைக்கிறது. மழை இல்லை என்றால் நிச்சயமாக நாம் அழிந்து போய்விடும். மரியாதைக்குரியவர்களே, மனிதனால் ஒரு சொட்டு நீரை உருவாக்க முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கிறீர்களே அந்த நீரை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மேகத்திலிருந்து அந்த தண்ணீரை நாம் இறக்கி வைத்தோமா, நீங்கள் இறக்கினீர்களா, நீங்கள் கொண்டு வந்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறார். லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், நாம் விரும்பினால் அந்த நீரை குடிக்க முடியாத அளவுக்கு உப்பாக ஆக்கி விடுவோம். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நன்றி செலுத்துவர்களாக ஆக வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். ஆக மனிதனால் எவ்வளவுதான் ஆய்வு செய்தாலும் கூட, எவ்வளவுதான் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியின் உச்சத்திற்கு சென்றாலும் கூட, ஒரு சொட்டு நீரை அவனால் உருவாக்க முடியாது. அல்லாஹ் சொல்வான் மேலும், அன்னா சபப்னல் மா அஸப்பா, நாம் மலையை கொட்டுகிறோம் இந்த பூமியிலே. சும்ம ஷக்கக்னல் அர்ல ஷக்கா, அந்த மழை நீரின் மூலமாக பூமியை பிளக்கச் செய்கிறோம். ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பன் வ இனபன் வ கல்பா, அந்த பூமியிலிருந்து நாம் வித்துக்களை, தானியங்களை முளைக்கச் செய்கிறோம், திராட்சைகளை முளைக்கச் செய்கிறோம், காய்கறிகளை முளைக்கச் செய்கிறோம். வஸைத்தூனம் வனஹ்லா, அத்திப்பழத்தை, ஜெய்தூன் ஆலிவ் பழத்தை, அதே போல நஹ்லா பேரித்தம்பழத்தை எல்லாம் இதிலிருந்து உருவாக்குகிறோம். வஹதாயிக தோட்டங்களையும், அதே போல உல்பா மரங்கள் அடர்ந்த தோட்டங்களையும் நாம் இதன் மூலமாக முளையச் செய்கிறோம். வஃபாக்கிஹத்தம் வ அப்பா, பல வர்க்கங்கள், தீவனங்கள் எல்லாவற்றையும் இந்த பூமியிலிருந்து நாம் வெளிக்கொண்டு வருகிறோம். அதற்கு காரணம் யார்? மழை. அந்த மழையை கொண்டு வருவன் யார்? நான். மத்தா அல்லக்கும் வடி அன்னாவிக்கும், எதற்காக? உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் அவைகள் உணவாக, அதே போல சுவையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை நாம் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்போ மழை குறித்து நாம் யோசித்து பார்க்கிறோம். மழையை தருபவன் அல்லாஹ். அந்த மழையை மூலமாக இந்த உலகம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மழை வருகிற போது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அனஸ் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் நாயகத்தோடு ஒரு நாள் இருந்தோம். அப்போது மழை பெய்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை அவிழ்த்துவிட்டு அந்த மழை நீரிலே போய் நின்றார்கள். அந்த மழை நீரிலே போய் நின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மழையில் நனைஞ்சா காய்ச்சல் வந்துடும், சளி பிடிச்சிடும் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வருகிற போது அந்த மழை நீரிலே நின்றார்கள். எதற்காக இப்படி செய்கிறீர்கள் நாயகமே என்று கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லி அன்னஹு ஹதீஸுன் அஹ்தி பிரப்பிஹி தஆலா, இது என்னுடைய அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிற ஒன்று என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தருகிற ஒரு அற்புதமான நீர் இது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியோடு தன்னுடைய உடலில் பட அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மழை வருகிற போது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த காலத்திலெல்லாம் எங்கும் படாமல் வருகிற மழை நீரை பிடித்து வைத்து அதை நோய் நிவாரணத்திற்காக பயன்படுத்தினார்கள். இன்றைக்கும் கூட பாகிஸ்தானிலே குழந்தைகளை எல்லாம் மழை நீரிலே நனைய வைக்கிறார்கள். அந்த மழை நீர் பரக்கத்தானது என்பதற்காக வேண்டி. இப்ப மழை வருகிற போது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இன்னும் சிலர்கள், இப்படி சில பேர்கள் மழையை திட்டி விடுகிறார்கள், அது திட்டக்கூடாது. இன்னும் சிலர்கள் கருமேகம் சூழ்ந்திருக்கிறது, மேகமூட்டமாக இருக்கிறது, மழை வரும் என்று அவர்கள் ஆய்வாளர்கள் போல அந்த மழையை கொண்டு வருவர்கள் அவர்கள் என்பதை நினைத்து கொண்டு மழை வரும் என்று உறுதியாக சொல்கிறார்கள். மழை வரும் என்ற அந்த உறுதியான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இதுவும் தவறானதாக இருந்து கொண்டிருக்கிறது.
அல்லாஹ் நாடினால் தருவான். உறுதியாக நீங்கள் சொல்வதற்கு நீங்களா மலையை கொண்டு வருவீர்கள்? யோசித்து பார்க்க வேண்டும். ஹுதைபியா உடன்படிக்கையின் சமயம் ஸைத் இப்னு ஹாலித் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் வந்தோம். அப்போது அன்றைய இரவு மழை பெய்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையை அன்றைக்கு தொழ வைத்தார்கள். தொழுது முடித்துவிட்டு எங்களை முன்னோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். என்னிடத்திலே அல்லாஹ் சொன்னான், அஸ்பஹ மின் இபாதி முஃமினும் பி வ காஃபிரும் பி. காலையில் மூமினாக இருக்கிற அடியான் காஃபிராக மாறி போய் விடுகிறான். மூமினாக இருப்பவன் காஃபிராக மாறிவிடுகிறான் என்று அல்லாஹ் சொன்னான். எப்படி என்றால், அல்லாஹ்வின் ரஹ்மத்தால், அல்லாஹ்வினுடைய அருளால் மழை பெய்தது என்று சொன்னவன் மூமினாக இருக்கிறான். இந்த நட்சத்திரத்தால், இந்த மேகத்தால் மழை பெய்தது, இந்த மேகம்தான் காரணம் மழை வருவதற்கு, இந்த கருமேகம்தான் காரணம் என்றெல்லாம் சொல்பவன் காஃபிராகி விடுகிறான் என்று அல்லாஹ் சொன்னான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் இந்த மேகத்தால், இந்த நட்சத்திரத்தால், இப்படிப்பட்ட நிலையால் மழை பெய்தது என்று சொல்பவர்கள் அந்த வார்த்தையை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடினால் தருவான் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் அவர்கள் இறைவனை நிராகரித்தவர்களாக ஆவார்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கிறார்கள். ஆக மரியாதைக்குரியவர்களே, மழை என்பதை நாம் வருகிற போது துஆ செய்ய வேண்டும், அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைய வேண்டும். இது அல்லாஹ்வின் நாட்டத்தால் தான் வருகிறது என்று நாம் சொல்ல வேண்டும். மழை என்பது இருக்கிறதே அருளாகவும் அதே சமயத்திலே மனிதர்களுக்கு அழிவையும் ஏற்படுத்தும். மழையை அல்லாஹ் முபாரக்கானது, பரக்கத்தானது என்று அல்லாஹ் சொன்னான். அது மழை அருள், அது ரஹ்மத், அல்லாஹ்வினுடைய அருள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். ஆனால் அதே மழை அழிவையும் ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கிறான். வஅம்தர்னா அலைஹிம் மதரன் ஃபஸாஅ மதருல் முன்தரீன். நாம் அவர்களுக்கு மழையை பொழிய வைத்தோம், அந்த மழை இருக்கிறது எச்சரிக்கப்பட்டவர்களுக்கு கேடாக அமைந்தது. அந்த மழையே அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தியது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே ஜும்மா உரை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார். வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா உரை ஆற்றிக் கொண்டிருக்கிற போது அவர் சொன்னார், நாயகத்தை பார்த்து, ஹலக்கத்தில் அம்வால் வன்கதாத்தி சுபுல் ஃபதுல்லாஹ யுகிஸ்னா. நாயகமே, எங்கள் பொருளாதாரம் எல்லாம் அழிந்து போய்விட்டது, கால்நடைகள் எல்லாம் இறப்பை அடைந்து கொண்டிருக்கிறது, கடுமையான வறட்சிக்கு நாங்கள் உள்ளாயிருக்கிறோம், மழைக்காக எங்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று நாயகத்திடத்திலே வந்து கேட்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை உயர்த்தி அல்லாஹும்ம கிஸ்னா, அல்லாஹும்ம கிஸ்னா, அல்லாஹும்ம கிஸ்னா, இறைவா மழையை பொழிய வைப்பாயாக, மழையை பொழிய வைப்பாயாக என்று கேட்டார்கள், துஆ செய்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நாங்கள் அதுவரையிலேயும் கடுமையான வெயிலின் உக்கிரத்தை தான் பார்த்து கொண்டிருந்தோம். நாயகம் துஆ செய்த பின்னால் நாங்கள் வெளியிலே வந்து பார்க்கிறோம், ஜும்மா முடிந்து அங்கே மேகங்கள் எல்லாம் ஒன்று கூடியது, கடுமையான மழை பெய்ய ஆரம்பித்தது. மழை பெய்தது பெய்தது பெய்து கொண்டே இருந்தது. ஒரு வாரம் வரை அந்த மழை நீடித்தது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அடுத்த வாரம் அதே நபர் நாயகத்திடத்திலே வந்து சொல்லுகிறார், முறையிடுகிறார், நாயகமே, எங்களின் பொருளாதாரம் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது, கால்நடைகள் மனிதர்கள் எல்லாம் இறப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள், எனவே மழையை நிறுத்த நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார். மழையை நிறுத்த துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையை நிறுத்த துஆ செய்யவில்லை, நாம் இப்படித்தான் துஆ செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தருகிறார்கள். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபாலி வல் ஆஜாமி வல் திராபி வல் ஔதியதி வ மனாபித்திஷ் ஷஜர்.
அவர்கள் இறைவா இந்த மலையை சுற்றுப்புறங்களில் இருக்கிற பகுதிகளுக்கு திருப்பி விடுவாயாக, மழை இல்லாத பகுதிகளுக்கு நீ திருப்பி விடுவாயாக. மலை குன்றுகள், அதே போல புதர்கள், மரங்கள் முளைக்கிற இடங்கள், இது போன்ற இடங்களுக்கு எங்கெல்லாம் மழை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அந்த மலையை திருப்பி விடுவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். எனவே மழை அதிகமாகிற போது நாம் இப்படித்தான் துஆ கேட்க வேண்டுமே ஒழிய மழை நிற்கட்டும் என்று துஆ கேட்கக்கூடாது. இறைவா இந்த மலையை மழை இல்லாத பகுதிகளுக்கு நீ திருப்பி விடுவாயாக என்று கேட்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தருகிறார்கள். ஆக மழை என்பது இருக்கிறதே, அது அருளாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அழிவாகவும் இருக்கும். பூமியில் வாழுகிற மக்களின் அக்கிரமங்கள் அதிகமாகும் போது அல்லாஹ் அழிவை ஏற்படுத்துவான். பூமியில் மக்கள் அக்கிரமங்கள் அதிகமாக செய்கிற போது அல்லாஹ் அழிவை ஏற்படுத்துவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தின் ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலமாக இருக்கிறது. அதிலே மிக மிக குறைவானவர்கள் தான் இந்த வயதை கடப்பார்கள். 70 வயதை தாண்டியவர்கள், 60 வயதை தாண்டியவர்கள் என்று இந்த உலகத்திலே கேள்விப்படுவது அது ஆச்சரியமான விஷயமாக இருக்கும். அப்படித்தான் என்னுடைய சமுதாயத்தின் ஆயுட்காலம் என்று சொன்னார்கள். இந்த குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையை நல்ல முறையிலே பயன்படுத்தி சாதித்தவர்களும் இருக்கிறார்கள். வீண் விளையாட்டுகளிலும் பாவமான காரியங்களிலேயும் கழித்தவர்கள், அந்த வாழ்க்கையை நாசமாக்கியவர்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், இந்த உலகத்திலே வீண் விளையாட்டுக்காக உங்களை படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? என்னிடத்திலே நீங்கள் திரும்ப வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆக இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரியங்களில் செய்து சாதித்து காட்டியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகி தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கியவர்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அல்லாஹ் எத்தனை சமுதாயத்தை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான். முன் வாழ்ந்த சமுதாயம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாத் அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். ஆது சமுதாயம், நீங்க 100 வருஷம் ஜிம்முக்கு போனாலும் அவர்களை போன்ற உடல்வாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்களை போன்ற ஒரு சமுதாயத்தை நான் இந்த உலகத்திலே படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். 100 வருஷம் நீங்க ஜிம்முக்கு போனாலும் அவர்களுடைய உயரம் குறித்து இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அவர்களில் குட்டையானவர்கள் என்றால் அவர்கள் 70 முழம் உயரம் இருப்பார்கள். அவர்களில் உயரமானவர்கள் என்றால் அவர்கள் 100 முழம் உயரம் இருப்பார்கள். இன்றைக்கு 7 அடி 8 அடி இருந்தாலே அது உலக சாதனை என்று பார்க்கப்படுகிறது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 100 அடி உயரத்திற்கு இருக்கிற அந்த ஆது சமுதாயம், அவர்களை அல்லாஹு தஆலா காற்றை வீசச் செய்து அழித்தான். திருக்குர்ஆனில் பாருங்கள் அந்த வரலாறுகள். சமூது கூட்டம், அவர்கள் எல்லாம் இன்ஜினியர்கள். இன்ஜினியர்கள் என்றால் சாதாரணமான இன்ஜினியர்கள் அல்ல. நாம் எல்லாம் மண்ணிலே அஸ்திவாரமிட்டு நாம் என்ன செய்வோம்? கட்டிடம் கட்டுவோம். அவர்கள் மலைகளை தங்களுடைய கைகளால் குடைந்து கட்டிடம் கட்டுவார்கள். அந்த அளவுக்கு பலசாலிகளான சமுதாயம். அவர்களை அல்லாஹு தஆலா இடிமுழக்கத்தின் மூலமாக, அலறல் சப்தங்களின் மூலமாக, நிலநடுக்கத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களை அழித்தான். ஃபிரௌன் இந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன் ஃபிரௌன், அவனையும் அவனுடைய கூட்டத்தார்களின் லட்சக்கணக்கான மக்களையும் அல்லாஹு தஆலா எந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் அந்த செங்கடலை பிளக்கச் செய்து அல்லாஹு தஆலா காப்பாற்றினானோ, அதே செங்கடலில் அந்த ஃபிரௌனையும் அந்த லட்சக்கணக்கான அவனை பின்பற்றியவர்களையும் அல்லாஹு தஆலா மூழ்கடிக்க செய்து தன்னுடைய ஆற்றலை அங்கே வெளிப்படுத்தினான். அல்லாஹுக்கு முன்னால் எந்த பலசாலியும் பலமிழந்து போவான் என்பதற்கு இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. சபா என்கிற அந்த நாட்டிலே செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள்,
அவர்களுக்கு 2 தோட்டங்களை அல்லாஹ் தந்திருந்தான். அவைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். ஃபாரது, அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள், நன்றி மறந்தார்கள். ஃபார்சலு, ஃபார்சல்னா அலைஹிம் சைலல் அரிம் வபத்தல்நாஹும் பிஜன்னத்தைஹிம் ஜன்னத்தைனி லவாத்தை உகுலின் ஹம்தின் வாசிலின் வஸைஇம் மின் சிதரின் கலீல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அவர்கள் புறக்கணித்ததால் அவர்களுக்கு இருந்த அந்த அணை, 2 அணைகளை வைத்து அவர்கள் செழிசெழிப்பாக வாழ்ந்தார்கள். அந்த 2 அணைகளையும் அல்லாஹ் உடைய செய்தான். அந்த நீர் அவர்களின் ஊருக்குள்ளாக வந்து அவர்களை அழித்தது. அவர்கள் இனிப்பான பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த அழிவுக்கு பின்னால் அவர்கள் கசப்பான புளிப்பான பழங்களை சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு அப்படி வேதனை வழங்கப்பட்டது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வார். ஆக இந்த உலகத்திலே அல்லாஹ் வழங்கி இருக்கிற அந்த ஆயுட்காலத்தை சாதித்து காட்டியவர்களும் உண்டு. அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் வழங்கிய அந்த ஆயுளை அல்லாஹ்வுக்கு மாறு செய்து, அவனுக்கு நன்றி மறந்து, அவனுடைய கட்டளைகளை செய்ய மறந்து அவனால் அழிக்கப்பட்டவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கியவர்களுடைய உதாரணமும் குர்ஆனிலே இருக்கிறது. ஆது சமூது கூட்டம், ஃபிரௌனுடைய அந்த கூட்டம், அதுபோல் சபா என்று சொல்லப்படுகிற அந்த நகரத்து வாசிகள், இப்படியெல்லாம் அழிக்கப்பட்டவர்களுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். எங்கே பாவங்கள் அக்கிரமங்கள் அதிகமாகிறதோ அங்கே அல்லாஹு தஆலா தன்னுடைய அழிவை அவன் செய்வான், அழிவை ஏற்படுத்துவான். அல்லாஹ் மலையை அருள் என்று சொல்கிறான், ரஹ்மத் என்று சொல்கிறான். அந்த மலையே அழிவாகவும் மாறும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மரியாதைக்குரியவர்களே, நாம் அக்கிரமங்கள் செய்கிற போது, இந்த உலகத்திலே பாவங்கள் தலைவிரித்தாடுகிற போது பார்த்து கொண்டு மௌனிகளாக இருந்து கொள்ளக்கூடாது. பார்த்து கொண்டு மௌனிகளாக இருந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், குன்து உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம். ஏனென்றால் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நன்மையும் ஏவ வேண்டும், தீமையும் தடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு உதாரணம் சொல்வார்கள். கடல் ஒன்று இருக்கிறது, அந்த கடலிலே ஒரு கப்பல் போகிறது. அந்த கப்பலிலே கீழ்த்தளத்திலே ஒரு கூட்டமும் மேல் தளத்திலே ஒரு கூட்டமும் இருக்கிறது. கீழ்த்தளத்தில் உள்ளவர்களுக்கு நீர் தேவைப்பட்டால் மேல் தளத்தில் தான் போய் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழலில் கீழ்த்தளத்தில் இருப்பவர்கள் மேலே மேலே போய் தண்ணீரை வாங்கி வருவது சிரமமாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே, நமக்குத்தான் நீர் கடலிலே இருக்கிறது என்பதற்காக வந்து அந்த கடலிலே ஓட்டை போடுகிற போது மேலே இருப்பவர்கள் அவர்கள் தானே ஓட்டை போடுகிறார்கள், அவர்களுடைய தண்ணீர் தேவைக்கு தானே போடுகிறார்கள் என்று மௌனமாக பார்த்து கொண்டு மௌனமாக இருந்தார்கள் என்றால், அந்த நீர் கப்பலில் உள் புகுந்து கீழே இருப்பவர்களும் அடிந்து போவார்கள், மேலே இருப்பவர்களும் அடிந்து போவார்கள். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உதாரணம். அப்படித்தான் இந்த உலகத்திலே யாரோ எப்படியே போய்விட்டு போகட்டும், வட்டிக்கு வாங்குவவர்கள் வட்டிக்கு வாங்கட்டும், மது குடிப்பவர்கள் மது குடிக்கட்டும், அக்கிரமம் செய்வர்கள் அக்கிரமம் செய்யட்டும், அவர்கள் தானே செய்கிறார்கள், நமக்கென்ன என்று நாம் பார்த்து கொண்டு மௌனிகளாக இருந்தோம் என்று சொன்னால், வருகிற அழிவு அவர்களை மாத்திரம் அழிக்காது, நம்மையும் சேர்த்துத்தான் அழிக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே மரியாதைக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் பாவங்கள் அக்கிரமங்கள் அதிகமாகிற போது அல்லாஹ்வுடைய அழிவு நம்மை வந்து சேரும். எனவே அந்த அழிவு இருக்கிறதே, அது நல்லவர்களையும் பாதிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஆங்காங்கே அல்லாஹ் தஆலா அருளாக இருக்கிற மழையின் மூலமாக அழிவை ஏற்படுத்துகிறான். அது நமக்கு படிப்பினைக்காக என்பதை உணர்ந்து கொண்டு தவறுகள் நடக்காமல் தடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மரியாதைக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். டிசம்பர் 6ஆம் தேதி இந்தியா உலக அரங்கிலே 1992ஆம் ஆண்டு உலக அரங்கிலே வெட்கி தலைகுனிந்த நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலேயும் இருக்கிற அந்த பாபரி என்கிற அந்த மஸ்ஜித் இடிக்கப்பட்ட தினம் இந்த இந்தியா உலகத்திலே உலக அரங்கிலே வெட்கி தலைகுனிந்த நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. 2019 நவம்பர் 9ஆம் தேதி
தீர்ப்பு என்கிற பெயரால் ஒன்று சொல்லப்பட்டது. கோவில் இருந்ததற்கான எந்த ஆதாரம் இல்லை. பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது சட்டவிரோதம் செயல் என்றெல்லாம் அந்த நீதிபதி சொல்லிவிட்டு பாபர் மஸ்ஜித் இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டலாம் என்ற ஒரு மோசமான தீர்ப்பை, நீதி செத்துப்போன நாளாக அந்த நாள் இருக்கிறது. 5 ஏக்கர் நிலம் முஸ்லிம்களுக்கு பிச்சை போடப்படும், நீங்கள் அங்கே மஸ்ஜித் தனியாக கட்டிக்கொள்ளலாம் என்று நம்முடைய நினைவிலே இருக்கிற அந்த பள்ளிவாசலை எடுத்தார்கள். 2020 ஆகஸ்ட் 5ஆம் நாள் அங்கே ராமர் கோயில் கட்டுவதற்காக பூமி பூஜை செய்யப்பட்டது. ஜனவரி 22ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அங்கே பள்ளிவாசல் இருந்த இடத்திலே ஒரு கோவில் உருவாகிவிட்டது. நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வமன் அஸ்லமு மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹி அய்யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு. அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தடுக்கிற அநியாயக்காரனை விட வேறு யார் அநியாயக்காரன் என்று அல்லாஹ் கேட்பான். அதை விட அநியாயமான செயல் வேறு என்ன செயல்? அங்கே தொழுகை நடைபெற்ற அந்த இடத்திலே வேறு தெய்வங்கள் வணங்கப்படுகிற இடமாக அது மாறி போய்விட்டது. மரியாதைக்குரிய பள்ளிவாசல் என்று ஒன்று உலகத்திலே கட்டப்பட்டு விட்டது என்றால் அது கியாமத் நாள் வரையிலும் பள்ளிவாசல் தான். அது என்னதான் அங்க மாறினாலும் சரி, கியாமத் நாள் வரையிலும் பள்ளிவாசல் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அது. எனவே நிச்சயமாக அங்கே ஒரு பள்ளிவாயில் நிச்சயமாக உருவாகும். வேறு மதத்தவர்கள் அங்கே அது வழிபட்டாலும் கூட எங்களின் பார்வையில் அது பள்ளிவாசல் தான் என்று நாம் முஸ்லிம்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிரான நடைபெறுகிற அந்த சூழ்ச்சிக்கு எதிராக நாம் ஒன்றிணைய வேண்டும். நம்முடைய எல்லா பள்ளிவாசல்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். பள்ளிவாசல்களுக்குரிய கண்ணியங்கள் வழங்கப்பட வேண்டும். பள்ளிவாசல்கள் என்பது ஐவேளை தொழுகை நடைபெறுகிற இடமாக மாத்திரம் இருக்கக்கூடாது. 24 மணி நேரம் இங்கே ஏதாவது சேவை நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உண்மையில் பள்ளிவாசல். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையில் எல்லா பள்ளிவாசலையும் உருவாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் தொழுது